என் நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ, நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? நான் முதல்வராவை நான் முதல்வராவை நான் முதல்வராவை நான் முதல்வராவை நான் முதல்வராவை நான் முதல்வராவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஊர்ல இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற எல்லா டிவிக்கு நண்பர்களும் வந்துருங்க வந்துருங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அண்ணனை எதுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்லை, இந்த ரீல்ஸுக்காக அண்ணனை பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அண்ணனை யூஸ் பண்ணிக்கிறாரு, அதுதான் அவருக்கும் வேணும். அதே மாதிரி அண்ணனையும் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரீல் ஒன்று ஓடுது, 25 லட்சம் பேர் அப்ராட்ல இருந்து டிவிக்கு ஓட்டு போட வந்துட்டாங்களாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கேந்திரா எடுக்கிறீங்க? அதாவது 25 லட்சம் ஓட்டுனா டிவைட் பை 234 போட்டா 10,000 ஓட்டு. அதாவது ஒரு ஊருக்கும் அண்ணனுக்கு 10,000 ஓட்டு வருதான், ஃபாரின்லேருந்து வருதான். அவனே காசு செலவு பண்ணி வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு அவனே காசு செலவு பண்ணிட்டு ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் போவாங்களாமா. கேட்டால் வந்து அண்ணனுக்காக நாங்கள் தான்டா பண்ணுவோம் அப்படின்னு வேற பேசுவாங்க இவங்கள. இதுக்கு மேலே இவங்ககிட்டலாம் பேச முடியாது. ஸோ வந்து என்ன மாதிரி அளவு பண்ணி தொலையிட்டோம். 25 லட்சம் பேர் வரதுல ஏர் டிராஃபிக் ஆயிடுச்சாங்க, ஏர்ல டிராஃபிக் ஆயிடுச்சாங்க. அந்த மாதிரி ஒரு டிராஃபிக், பெரிய டிராஃபிக் 25 லட்சம் பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போதில் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 25 லட்சம் இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது வந்து மே 4ஆம் தேதி நமக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ பார்த்துக்குவோம். அடுத்து அண்ணனோட ஸ்பீச்சில் வந்து சிறுபான்மையினருக்காக இந்த விஜய் தாண்டா இருக்கான் அப்படின்ட்டு, எனக்கு இந்த அவங்களை காக்க வந்த ஒரு கடவுளை நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பாப்பல. நாங்க திரும்ப சொல்றதுதான், நீங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி பேசல, கவின் விஷயம் பத்தி பேசல, FCRA அமெண்ட்மெண்ட் பத்தி பேசல. FCRA என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு தெரியல, அது வேற விஷயம். கிறிஸ்மஸ் அப்ப திருச்சிஸ்ல போய் முட்டி போட்டுலாம் ஜபம் பண்ணீங்க, அது ஓகே, ஜபம் பண்றது உங்க இஷ்டம். பட் ஆனா தேர்தலுக்காக பண்றது அப்படிங்கிறத உங்க ஃப்ரெண்டை வச்சு வேற சொல்ல வேற விட்டுறீங்க. இவர் இப்போ மட்டும் பண்ணல, எப்பவுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி. ஸோ அதான் இது எல்லாமே நீங்க பண்றீங்க. கிறிஸ்மஸ் அப்ப அட்ராசிட்டிஸ் நடந்தது, அதை பத்தி நீங்க பேசல. உங்களை நம்பி எப்படி இந்த சிறுபான்மையினர்கள்லாம் எப்படி நம்புவாங்க அப்படின்னு வந்து மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுருலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் அண்ணன் நம்ப மாட்டாராம். அண்ணன் யாரை நம்புவார்னா, இந்த சிவான் ஒருத்தன் இருக்கான் யூடியூப்ல, 159 இடம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தான். அண்ணன் வந்து சிவாவோட கருத்து கணிப்பை தான் நம்புவாருன்னு நினைக்கிறேன். சரி, அதே மாதிரி இருக்கட்டும். நாங்கள் கருத்து கணிப்பில் நாங்கள் கூட டிவிக்கு 2வது பிளேஸ் தான் கொடுத்தோம். அதுக்கே எங்களுக்கு திக்குன்னு இருக்கு, இதே தப்பாக கொடுத்துட்டோமோ இல்லை அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எல்லாமே எடுத்தது ஃபுல்லாமே வந்து டவுன் பேஸ் தான். ஓகே, அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏஜ் வைஸாக நாங்கள் செப்பரேட் பண்ணி போட்டிருந்தோம். இதே வில்லேஜாக போகும்போது கண்டிப்பாக 3வது இடத்துக்கு வந்து டிவிக்கே தள்ளப்படலாம். பட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அண்ணன் வந்து ஒரு அக்செப்டன்சியே இல்லை. அண்ணன் கிட்ட ஒரு தன்னடக்கம் இல்லை, ஒரு ஹம்பிள்னஸ்ஸே இல்லை. அடிச்சு விடுறாப்புல இஷ்டத்துக்கு, கருத்து திணிப்பு தான் முடிஞ்சு. அந்த சிவான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்றது தான் கரெக்டுங்கிற ரேஞ்சுக்கு அவன் தான் எடுத்தே கொடுத்துருப்பான் போல. ஆக்சுவலா 159 சீட்டு பா, தனி பெரும்பான்மை ஃபர்ஸ்ட் டைமே. அருமை. இந்த கரூர் விஷயத்துல திரும்ப வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, என் மேல ஏன் பழிய போடுறீங்கன்னு. நாங்க திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான், லைக் விஜய்க்கு வந்து இந்த விஷயத்துல அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நாங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இதே டிஎம்கேவோட நாங்க கேட்கறதான், டிஎம்கேட ஒரு மீட்டிங்ல இப்படி நடந்திருந்தா நம்ம டிஎம்கே பிளேம் பண்ணிருப்போமா, யாரை பிளேம் பண்ணிருப்போம் சொல்லுங்க? ஒரு ஏடிஎம்கே கூட்டத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு வைங்களா, நம்ம ஏடிஎம்கே பிளேம் பண்ணியிருப்போமா, இல்லை வந்து திமுக பிளேம் பண்ணியிருப்போமா? அவங்க கூட்டத்துக்கு அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ற ஒரு இதுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு பார்த்துக்கிற வேண்டிய முழு பொறுப்பும் அப்படிதான். சரி, ஓகே, அதில் நம்ம ஃபுல்லும் போக வேணாம். இருந்தாலும் விஜய்க்கு இந்த விஷயத்துல வந்து அக்கௌண்டபிலிட்டி சுத்தமா இல்லை. அந்த பிகினிங்லேருந்து இப்போ வரையுமே அந்த அக்கௌண்டபிலிட்டி சுத்தமா இல்லை. ஏமாலா பழைய போட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிளேம் கேம் தான் இங்கே ஆடிட்டே இருக்காரு. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி பார்க்கறது? லைக் இஸ் நாட் அட் ஆல் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் நம்ம இதை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அப்படிதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, கரூர்ல வந்து பயந்துகிட்டு பாலாஜி வந்து அனுப்பிச்சு விட்டாங்களாம். சரி, ஓகே, உங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல, நீங்க செஞ்சது கரெக்டுன்னு தானே, உங்க மேல பழி போடுறாங்கன்னு தான் நம்புறீங்க. அந்த மக்கள்லாம் உங்க மேல வந்து ஒரு அனுதாபாலை வச்சுக்கிறதானே நம்புறீங்க. அப்படி நம்புற ஒரு ஆள் வந்து கரூர்ல போயிட்டார்ல, செந்தில் பாலாஜி ஆமா தப்பு பண்ணிட்டாரு, பயந்துட்டு போயிட்டாரு. நீங்க தப்பு பண்ணாத தானே, ஏன் திருச்சி ஈஸ்ட்லயும் பெரம்பூர்லயும் நிற்கிறீங்க? கரூர்ல நீங்க நின்று உங்க ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதானே. கரூர்ல நான் நின்று இங்க பாரு, என் மேல குத்தம் இல்லை, எனக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் இங்க பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்றது அந்த கட்ஸ் இருக்கா விஜய்க்கு அப்படின்னு பார்த்தா சுத்தமா இல்லை. நாங்க இது திரும்ப பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். லைக் கரூர் பத்தி பேச வேணாம், லைக் தேவையில்லாத ஒரு இது அப்படின்ட்டு திரும்ப தன்னை ஒரு இன்னசென்ட் சொல்லி சுத்தமா அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை வந்து நாங்க வந்து
ஒரு எதிர்பார்க்கவே இல்லை விஜய் கிட்ட. லைக் இது வந்து ஆமா இது எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நாங்கள் தற்கொலைனும் சொல்ல மாட்டோம். லைக் மோஸ்ட்லி நாங்கள் நிறைய இடத்துல வந்து அந்த தற்கொலைங்கிற வேர்டை கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இது எல்லாம் விஜய் தெரிஞ்சு தான் பண்றாரு, ஒரு விஷமத்தனமா பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோக்கி இருக்கிற ஃபேன்ஸை தான் அவர் வந்து தற்கொலைத்தனமா வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு எலெக்ஷன் இதை பத்தி கேட்குறாங்க. எங்க அண்ணன் வந்து டிஎம்கே வந்து 8,000 ரூபா கொடுக்குது, ஏடிஎம்கே வந்து 10,000 ரூபா கொடுக்குது. ஆனா எங்க அண்ணன் வந்து 2,500 அவர் சொந்த காசுலேருந்து கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ தற்கொலைத்தனமா இருக்கும் அப்படின்னு. அது அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரியே இருக்கு, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி கூட இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து 2,500 அங்கே அண்ணன் காசுலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ தற்கொலைத்தனமா அந்த ஃபேன்ஸை வச்சிருக்காங்க. இதுதான் வந்து விஜய் வந்த பிறகு தான் அரசியல் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அரசியல் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. தற்கொலைன்னு சொன்ன வர கோவப்படுறாங்க வேற அவங்க. போன ஆட்சியில் வந்து அதாவது இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து 1.5 கோடி பேருக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது. இப்போ இந்த அண்ணன் அதாவது விஜய் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு வரமாட்டாரு, சரி ஓகே, வந்தாரு அப்படின்னா 2,500 ரூபா 1.5 கோடி பேருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட அது வந்து 37,000 கோடி கிட்ட வருது. அண்ணன் என்ன அவர் என்ன ஒரு படத்துல 200 கோடி வாங்குவாரா? இப்படி 37,000 கோடி எங்கேருந்து கொடுப்பாரு? கொள்ளையடிச்சு கொடுப்பாரா என்ன? அது ஒரு மாசத்துல 37,000 கோடி. சரி ஓகே, அதுதானே திரும்ப திரும்ப சொல்றோம். வந்து தற்கொலைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனா நீங்க தற்கொலைத்தனமா நடந்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இத்தனைக்கும் வந்து நீங்க மக்களை எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போனீங்களே, கரூர் கப்பு அதுக்கப்புறம் போனீங்களா? போனீங்க, இங்க போனீங்க, அங்க போனீங்க, இங்கிட்டு போனீங்க, அங்க போனீங்க. கரூர் சைடு காலை வைக்கவே பயமா இருக்கு உங்களுக்கு. லைக் நீங்க லிட்ரலா உங்களை தான் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் இந்த மாதிரி வந்து கரூர் பாலாஜி, செந்தில் பாலாஜி அப்படின்னு பேரை குறிப்பா உங்களோட அடிமை அப்படின்னு ஏதோ சொல்றாப்புல. லைக் அவன் தைரியமா போய் நிக்கிறான். கோவையில போனாட்டி 10க்கு 10 லூஸ் ஆயிருக்கு டிஎம்கே. அந்த தோத்து போற இடத்துல நான் இந்த வாட்டி ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்க போயிட்டு வேலை செய்யறான். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா கரூருக்கு வந்து இவ்வளோ குத்தம் சொல்ற விஜய் வந்து கடைசியா ஃபிளைட்டை பிடிச்சி ஓடினவர் தான் விஜய். கரூருக்கு பிரச்சாரத்துக்கும் வரல, கரூர்ல நிக்கவும் முடியல, கரூர் மக்களோட அனுதாபமும் இவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜயால தான் இங்க நிறைய பேர் வந்து அரசியலை பாக்குறாங்க, அரசியல் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து டோட்டலா நாங்க நிராகரிக்கிறோம். இப்ப இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு திரை கவர்ச்சியால வந்து ஓகே விஜய் இருக்காரு, விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக தான் போடுறாங்களே, ஒரு ஐடியாலஜிக்காகவோ இல்லை வந்து சித்தாந்தமோ விஜய் பேசல அது வேற விஷயம். விஜய் பேசுறதுக்காக ஓட்டு போடுறவங்க கிடையாது. அவர் சினிமாவில் நடிச்சிருக்காருப்பா அதுக்காக நாங்கள் இந்த ஓட்டை போடுறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறாங்க தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். இது வந்து விஜய் பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, அவரை பேசுறதை கேட்போம். ஏன் அந்த கூட்டத்திலே அவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த அவ்வளோ எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ணனை ரீல்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்காக தான் இங்கே போகிறாங்களே தவிர வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அரசியல் முதிர்ச்சியா நாங்க அதை பார்க்கவே இல்லை. விஜய் கிட்ட அரசியல் கிடையாது, அறவே காட்டுத்தனம் தான் இருக்கு. நீங்க அதை தான் கத்துக்க முடியும். உங்களுக்கு நிஜமா அரசியல் கத்துக்கணும்னா படிங்க, ஐடியாலஜிஸ் படிங்க. ஒரு பர்சனை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நோக்கி போகாதீங்க. ஏன்னா நீங்க இண்டிவிஜுவல் பர்சனை நோக்கி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா தனி மனித துதிப்பாடல் மட்டும்தான் அங்க இருக்கும். தனி மனித துதிப்பாடல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தனி மனிதன் எந்த தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கான மனசே வராது, முட்டு கொடுத்துட்டே தான் இருப்பீங்க. இதே நீங்க சித்தாந்த ரீதியாவோ இல்லை வந்து கொள்கை ரீதியாவோ இருந்தீங்க அப்படின்னா அவர் பண்ணதை வந்து தட்டி கேட்கறதுக்கான உங்களுக்கு ஒரு மனநிலை வரும். இல்லை அப்படின்னா இது வந்து அரசியல் கிடையாது, இது ஒரு அறவே காட்டுத்தனம் தான் நாங்கள் நினைக்கிறோம். புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கலாம்னா போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பொலிட்டிக்கல் வந்து நம்ம தொடர்ச்சி நம்ம போடுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.